நீங்கள் அவலமே என்னன்னா, ஒரு அறிவு சார்ந்த இன்னைக்கு பள்ளி கல்வியினுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, விஞ்ஞானபூர்வமான கல்வி அதில் இல்லை. அதுதான் அசிங்கம். பெரியார் அந்த கல்வியில் பெரியார் மாற்றத்தை கொண்டு வந்தார், எழுத்து புரட்சி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி இருக்கிற பாடத்திட்டங்கள் இருக்கா? அறிஞர்கள் உருவாக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கா? இல்லையே. அது அங்கேருந்து தானே ஆரம்பமாகுது. தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்குலாம் இதை பற்றி தெரியாதா? இந்த கல்வி கொடுத்தது யாரு? இந்த கல்வியை கொடுத்தது யாரு? இந்த கல்வியை கொடுத்தது யாரு? இந்த கல்வி ஒரு பிற்போக்கத்துக்கான தனமான கல்வி. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப விஜய் மேலே பழி சொல்கிறத விட்டுட்டு, விஜய் மேலே எனக்கு முரண்பாடும் உண்டு. ஏன்னா அவர் இந்த அரசியலுக்கு வர வேணும், இந்த ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கணும்னு அவர் உண்மையிலேயே நினச்சிருந்தா அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். அந்தந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். சேலம் மாவட்டம்னா இவர் தான், நாமக்கல் மாவட்டம்னா இவர் தான் அப்படின்னு வெளிப்படையாக அவர் மேடையில் ஏற்றணும். இந்த மாவட்டத்தில் இவர் தான் தலைவர்னு ஏற்றணும், அறிமுகப்படுத்தணும். இவர் தான் மதுரை வடக்கு கிழக்கு எல்லாமே விடுங்க. அவர் என்னவோ பேசுகிறாரு, அதை விடுங்க. அவர் என்ன பேசினாலும் நம்ம அதை ஆமோதிக்கிறதுலாம் இல்லை. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டார் நடத்துகிற கூட்டத்துக்கு ஆளுகின்ற வர்க்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அல்லது விஜய் பரப்புரைக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துங்க. 2 அதிகாரமும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். வசதி பண்ணி கொடுக்குற அதிகாரமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அவரை தடுக்கிற அதிகாரமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ரெண்டையும் தப்பாக பண்ணிவிட்டு எல்லாமே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. ரெண்டாவது, அவர் ஓடி போயிட்டார், இங்கே நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கும் அந்த விமர்சனம் இருக்கட்டும், நான் சொல்கிறேன். அவர் இந்த சம்பவத்தை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சம்பவத்தில்